H3N2 அந்த வைரஸ் வந்து அது பொதுவாகவே இந்த சீசனில் வர்ற இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான் அது. ஃப்ளூ வைரஸ் வந்து எப்போவுமே ஒரு வேரியண்ட்டாக வரும், ஒரு மரபு திரிந்த ஒரு வைரஸாக மாறி மாறி வரும். அதனால் இந்த வருஷம் போடுற தடுப்பூசி அடுத்த வருஷத்துக்கு வேலை செய்யாது. ஃப்ளூக்கு வந்து அந்தந்த சீசனுக்கு வடநாட்டில் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி தான் நமக்கு அதுக்குரிய வேக்சினே கண்டுபிடிச்சி வருவாங்க. இப்போ வந்திருக்க அந்த வைரஸ் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய வைரஸ் இல்லை அது. இப்போ வந்து இந்த மீடியாக்கள்லாம் அலர்ட்டாக இருக்கிறதுனால, ரெக்கார்ட்ஸு நம்ம அந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த டெத்து எவ்வளவு, மார்ட்டாலிட்டி என்ன, மார்பிடிட்டி என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்துடுது. இப்போ ஆல் இண்டியா லெவலில் பார்த்தா 2 டெத்து தான் இந்த டைரக்ட்லி ரிலேட்டட் டு H3N2ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வைரஸ்ஸு. இது அந்த காலத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. என்ன ஃபீவர் வரும்போது என்ன 105 106 அப்படி போயிடுது. ஹைப்பர் தெர்மிக், ஒன்றும் நிற்க முடியாது, பொத்தனி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஹை ஃபீவருக்கு போயிடுது இந்த வைரஸ்ஸு. ஃப்ளூயிட் சப்போர்ட்டு கொஞ்சம் பிறகு தேவைப்படுது. ஏன்னா காய்ச்சல் வர்றவங்களாம் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகிறதில்ல. ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 5%, 100 பேருக்கு வந்தோன்னா 5 பேர் அந்த மாதிரி ஸ்டேஜ் 105 106 107 அந்த மாதிரி போகுது டெம்பரேச்சர். அப்போது சப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டல் சப்போர்ட்டு மெஷர் தேவைப்படும். மூச்சு திணறல்ங்கிறது ஏற்கனவே நுரையீரலில் பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இது மூச்சு திணறல் வரும். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 1%க்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் வரும். இது ஹாஸ்பிட்டல் சப்போர்ட்டில் இருக்கும்போது அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப அந்த வைரீமியா, ஒன்றுமே இம்யூனிட்டி இல்லாதவங்க, நோய் எதிர்ப்புத்தன்மை இல்லாதவங்க, நம்ம கொரோனா பீரியடில் மாட்டிக்கலையா, அந்த மாதிரி வயசான ஆட்களுக்கு இந்த நிமோனியா வந்துன்னா தாங்காது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அங்கங்கே நிமோனியா ரிலேட்டடாக சளி உரையிற மாதிரி, அப்போ சேச்சுரேஷன் ரொம்ப குறைஞ்சி ஆக்சிஜன் சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் தேவைப்படலாம். அது பெர்சன்டேஜ் ரொம்ப குறை. அதனால் அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. காய்ச்சல் வந்தால் நீங்கள் போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. சும்மா போய் மாத்திரை சாப்பிடாம மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துகிட்டு, லங் சைன்ஸ் இருந்தேன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டுக்குவாங்க. உள்ளுக்குள்ளே சளி உறைஞ்சிருக்க மாதிரி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் சப்போர்ட்டிவாக கொடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாயிடும். மற்றபடி மூச்சுத்திணறலுங்கிறது எல்லாருக்கும் வர்றதில்ல, ரொம்ப குறைஞ்ச நம்பருக்கு தான் வரும். அதுவும் ஏற்கனவே லங்ஸு டேமேஜ் உள்ளவங்க, ஓல்டேஜ் உள்ளவங்க, ஏற்கனவே ஆஸ்மா உள்ளவங்க, அதாவது அலர்ஜி உள்ளவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும். நீங்கள் அதை பற்றி பெரிய ஒரி பண்ண வேண்டாம். காய்ச்சல் வந்தால் நேராக வைத்தியத்தை கொண்டு காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஹை ஃபீவர் இருந்தால் அட்மிஷன் போட்டுடணும். அது ஒரு ரேர், ஒரு 5%க்கு அந்த மாதிரி வரலாம். அதுவும் 2 நாளில் செட்டில் ஆகி நார்மல் ஆகிடும். இப்போ எனக்கு நான் முந்தா நாள் ஒரு பொண்ணு, நம்ம கணேசமூர்த்தியுடைய பொண்ணு தான், 106 டெம்பரேச்சர். இந்த ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து ஹை ரெக்கார்டாக தான் 106 உட்கார முடியாமல் படுக்க முடியாமல் வந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டா, நார்மலாகி போயிட்டு வா, அவ்வளோதான். ஒரு 1 or 2 days சப்போர்ட் இருந்தேன்னா சரியாயிடும். அதனால் அதை பற்றி ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.